பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் 10. பிரார்த்தனையின் தத்துவம் பயன். நெடுங்காலமாக இந்த உலகிலே தெய்வத்தின் அருளை பெற வேண்டும், அதனால் பெரும் பயன்களை பெற வேண்டும் என்று தெரிந்தோ தெரியாமலோ நம்பி அதற்கென பல பிரார்த்தனைகள் தோத்திரங்கள் செய்து வருவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரார்த்தனைகள் செய்பவர்கள் எல்லோரும், தோத்திரங்களை பாடும் எல்லோரும் ஆண்டவனிடமிருந்து எதை பெறுவதற்காக துதிக்கிறார்களோ அதை பெறுகிறார்கள் என்று நம்புகிறீர்களா? அப்படியானால் இன்றைய உலகிலே காணப்படும் வறுமை, பிணி, பகைமைகள் இருக்குமா? அப்படியானால் பிரார்த்தனைகளை கண்டுபிடித்தவர்கள் பயனற்ற எதையோ கண்டுபிடித்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி இருக்கவே முடியாது அல்லவா? அப்படியானால் இதன் உண்மை என்ன? இதை விளக்கும் போது சமயவாதிகள் மறந்துவிட்ட ஒரு பெரும் ரகசியம் உங்களுக்கு விளங்கப் போகிறது. கேளுங்கள். மனிதனின் மனசக்தியை ஒருமுகப்படுத்தி செயல்படுத்த யோக வித்தையில் எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனால் பரிணாமத்தில் உயராது எவரும் யோக வித்தையை பயில முடியாது. இதை தெரிந்த நமது முன்னோர்கள் பாமர மக்கள் அனைவரும் ஓரளவாவது தங்கள் மனசக்தியால் பயன்பெற வேண்டும் என்று கருதி அந்த மனசக்திக்கு கடவுள் என்ற பெயரிட்டு அந்த சக்தியை செயல்நிலைப்படுத்தி பயன்பெற செய்ய ஸ்தோத்திரங்களையும் பிரார்த்தனைகளையும் கண்டுபிடித்தார்கள். அதன் தத்துவத்தை கேளுங்கள். மனிதனுடைய சொற்களுக்கு மனதை தொடும் ஒரு தன்மை உண்டு. மனதிலே துக்கம் இருக்கும்போது வாயால் கதறி அழுதால் துக்கம் குறைந்துவிடும். என் மனக்குறையை யாரிடம் சொல்லி தீர்த்து கொள்வேன் என்று ஏங்கியவர்களை கண்டதில்லையா? ஒரு முறைக்கு பலமுறை வாயால் ஒரு கருத்தை சொல்லும் போது சொல்பவன் மனதை அக்கருத்துக்கு தக செயல்பட செய்யும் ஒரு பிரபாவம், இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகிறது. ஒரு உதாரணம் பார்ப்போமா? ஒரு சிறிய விஷயம் நமக்கு அனாவசியமான பயத்தை கொடுத்து வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். வெறுமனே நினைப்பாக மட்டும் இருக்கும் வரை இந்த பயம் நம்மை விட்டு போகாது. நண்பர்களை வற்புறுத்தலுக்காகவோ நமது ஆழ்ந்த விருப்பத்துக்காகவோ நான் இனிமேல் பயப்பட மாட்டேன் என்று பலமுறை அடிக்கடி உறுதியாக வாயால் சொல்லி வந்தால் நம்முடைய மானசீக முயற்சி இல்லாமலே அந்த பயம் நம்மை விட்டு போய்விடும். நீங்கள் வேறொரு வகையிலும் இந்த உண்மையை பரீட்சிக்கலாம். ஒரு சிறிய நோயால் வருந்தும் உங்கள் நண்பரை தினம் 3 அல்லது 4 வேளை எனக்கு நோயில்லை என்று பலமுறை சொல்ல செய்யுங்கள். மருந்தில்லாமல் நோய் பறந்தோடி போகும். நீங்கள் இப்படி சொல்ல சொன்னால் உங்கள் நண்பர் உங்களை தவறாக நினைப்பார். இருக்கும் நோயை இல்லை என்று சொல்கிறாயே, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்பார். இதற்காக அதே கருத்தை ஒரு பிரார்த்தனை வடிவமாக்கி, நண்பா, இது நல்ல சக்தி வாய்ந்த பிரார்த்தனை, இதை செய்து வந்தால் சில நாட்களில் உன் நோய் போய்விடும் என்று சொன்னால் அவர் கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து வருவார். அந்த பிரார்த்தனையுள்ள நோய் இல்லை என்ற கருத்து கொண்ட வாக்கியங்களின் ஜபம், அதாவது பலமுறை உச்சரிப்பது, அவர் மனதை அவ்வழியில் இயக்கி அவர் நோயை போக்கிவிடும். பிரார்த்தனைகளின் ரகசியம் இதுதான். ஆனால் நான் முன்பு சொன்னது போல பிரார்த்தனைகள் சரியான முறையில் உடன்பட்டு வாக்கியங்களில் மட்டும் ஏற்படுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும். எதிர்மறை வாக்கியங்களை கொண்ட பிரார்த்தனைகள் நன்மைக்கு பதில் தீமையும் செய்துவிடலாம். மந்திர ஜபங்களின் மர்மம் இதுதான் என்று புரிகிறதல்லவா? அதனால் நாமும் இப்போது வடமொழியிலே ஆண்டவனை நோக்கி ஆன்மீக பிரார்த்தனை செய்வோமா? ஓம் அசதோர்மா சத்கமய தமசோர்மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இதன் பொருள், முத்தொழிலை செய்யும் முதல்வா, பொய்யிலிருந்து என்னை உண்மைக்கு நடத்து, இருளிலிருந்து என்னை ஒளிக்கு நடத்து, இப்பிறப்பிலிருந்து என்னை நித்திய வாழ்வுக்கு நடத்து. இந்த பிரார்த்தனையின் பண்பை பெற அடிக்கடி நம் மனதால் வாயால் சொல்லி கேட்போம். அருள். ஓம். தொடரும்.